ஹலோ, வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். இன்றைக்கு என்னது இப்போ பார்க்க போகிறோம்டா, இன்றைக்கு இந்த நேற்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தினானே இந்த ஈரான் மீது, ஈரானில் இருக்கிற அணு உலைகள் மீது அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அதில் B-2 விமானங்கள் வந்து ஈரானில் இருக்கிற 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தி பலத்த சேதம் ஏற்படுத்தியாக கூறப்பட்டது. ஆனால் ஈரானை மறுத்திருக்கிறது. அங்கே தாங்கள் அந்த இருக்கிற அந்த அணு உலையில் இருந்த அணு இதுகள் எல்லாத்தையும் தாங்கள் மூவ் பண்ணிட்டோம் என்று சொல்லி. ஆனால் வேறு நாட்கள்லாம் தெரிய வரும் என்ன அது உண்மையாகவே இருக்குமா பொய்யாக இருக்கும் என்று. மற்றது இந்த நினைக்கிறேன் இந்த அமெரிக்கா இந்த விமானம் B-2 விமானம் அந்த 3 இதை தாக்கினதுக்கு பிறகு பல நாட்டு தலைவருக்கு மேலே எல்லாரும் கண்டுந்துருச்சுக்காங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் வரும் காலங்களில் சைனா ஒரு பெரிய நாடாக வரக்கூடும். அதே மாதிரி ரஷ்யாவும் இதண்டி இருக்குது. மற்றது இந்த சீனாவும் அதை வலிமையாக கண்டிச்சிருக்கு. ரஷ்யாவும் வந்து காட்டவான அறிக்கைகள் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றனர். அதே மாதிரி பாப்பாண்டவரும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார். யுத்தம் ஒன்றுக்கும் தீர்வாகாது, சமாதானம் தேவை என்ற அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எல்லா நாட்டு தலைவர்களும் பலர் ஈரானுக்கு ஆதரவாக இப்போ வந்துட்டு இருக்கின்றார்கள். இது பார்க்க இது வந்து பெரிய சண்டையை தான் துவங்க போது போல் கிடக்குது. இப்போ வேறு நாட்கள் தான் நாங்கள் இதை அவதானிக்க வேண்டும். மற்றது இந்த சண்டையால் இப்போ அமெரிக்கா இந்த விமான தாக்குதல் நடத்தின பிறகு எல்லா கச்சா என்ற விலைகள், ஆயில் விலை எல்லாமே கூடிட்டு. இப்போ இந்த பாதிப்பு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தான், தனிப்பட்ட மக்களைத்தான் எல்லாம் பாதிக்க போகுது. ட்ரம்ப் வந்து பேயாமல் இருக்கிறதுக்கு இன்னத்துக்காக இந்த வேலை செய்தாங்கன்னு தெரியவில்லை. சொன்னால் தனக்கு ரெண்டு கிழமை கால அவகாசம் தேவையான இதை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு. அப்படி சொல்லிட்டு 2 கிழமைன்னு சொன்னவர் 2 நாள் கூட ஆகையில் விமானங்கள் போய் தாக்குதல் நடத்தினேன் நேற்று. இப்போ இதெல்லாம் ஒரு மோசமான செயல். இவன் முதல் ஈராக்கில் போய் யுத்தம் செய்த எல்லாம் தவறென்றும் முதல் இந்த ஆட்சியாளர்கள் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அவரெல்லாம் செய்த தவறென்றும், அமெரிக்க டேக்ஸ் மணி வந்து அந்த காசு வந்து வீணடிக்கப்பட்டதாகவும் எலெக்ஷனுக்கு முதலெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். பேருந்து பார்த்தால் அப்படி சொன்னவர் இப்போ வந்து ஈரானை ஒழிக்க வேண்டும், ஒழிச்சா தான் எல்லாருக்கும் சந்தோஷம் என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கார். நேரத்துக்கு ஒரு கதை மாறி மாறி கதைக்கிறார். அதே ஒரு முறையான வழியம். ஒரு நாளைக்கு கொண்டு சொல்லுவார், பேருந்து பார்த்தால் மாற்றி அது அப்படி இல்லை இப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் ஒரு நாட்டின் உலக நாட்டின் வல்லரசின் ஜாதியாக இருக்கிறவர் இப்படி எல்லாம் வந்த ஜனாதிபதியே வரலாற்றில் இவரான் ஒரு கோமாளியாக செயற்படுகின்றார். இது வருந்தத்தக்கது. இதால் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தான் பாதிப்பு. இப்போ இதுகளை அவைக்கு எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். அவைக்கு இருக்கிற அட்வைஸ் மேலே எடுத்து சொல்லி இப்படி செய்தால் இதெல்லாம் எங்களுக்கு தான் பாதிப்பு வருமானு சொல்லி. அமெரிக்காவிலேயே இவ்வளோ சனம் புகைப்படி தூக்கிடுது, சண்டை வேண்டாம்னு சொல்லி. அதுமாதிரி இஸ்ரேலையும் அப்படி தான், ஈரானும் அப்படி தான். இப்போ சண்டையால் நோய் சேதங்க, பொருள் சேதம், உலக நாடுகளில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்ட சாதாரண வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படும். அப்போ இந்த இதை நேற்றைய தாக்கால் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார்கள். எல்லாரும் ஈரான் பக்கம் அவருக்கு சார்பாக நிற்கிறார்கள். அமெரிக்கா செய்த தவறு என்று ஐநாவும் தெரிவித்திருக்கின்றது, உலக நாடுகள் எல்லாமே. ஆனால் அவர் அதை தான் செய்து சரின்னு தான் ட்ரம்ப் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ வேறு நாட்கள்லாம் என்ன நடக்க போகிறது தெரியல. மற்றது வந்து ஈரான் வந்து இன்றைக்கு அறிவிச்சிருக்கு அந்த பாதை இருக்குது.
அந்த பாதையை மூட போகிறதாக பார்லிமெண்ட்டில் எல்லாரும் ஒப்புதல் அளிச்சிருக்கிறோம். அதனால் ஈரான் கூடிய சீக்கிரம் இந்த ஜலசந்தி என்ற இந்த ஓயில்கள் ஏற்றி கொண்டு போகிற கப்பல் எல்லாத்தையும் அந்த பாதையை மூட போயிடும் போல். அது மூடப்பட்டால் இப்போ உலகத்துக்கு வர கேஸில் 4 பகுதி அதெல்லாம் வர அந்த பாதையாக அது மூடப்பட்டால் பெட்ரோல் விலையிலேருந்து மற்ற கேஸ் இதிலேருந்து எல்லாமே உலக நாடுகள் எல்லாம் பாதிக்கப்பட போகுது. குறிப்பாக இந்தியா, சீனா, இலங்கை, ஏசியா நாடுகளுக்கு தான் கூட வேண்டியது போகிறது. இப்போ இதால் இலங்கையில் இருக்கிற மக்கள், இந்தியா மக்கள், சீனாவில் இருக்கிற மக்கள், பாகிஸ்தான், ஏசியாவில் இருக்கிற எல்லா மக்களும் பாதிக்கப்பட போயினோம். அப்போ இது இப்போ எல்லா உலகத்தில் எல்லா நாடுகளையும் தான் இந்த இதை வச்சு பெட்ரோல் ப்ரைஸுகள் எல்லாம் கூடி எல்லா பொருட்கள்கிட்ட விலையும் கூடி செலவெல்லாம் அந்தரிக்க போகும். அப்போ அவங்க நேரத்துக்கு நேரம் ஒரு சண்டையில் துவக்கி மக்களை ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க. மக்கள்கிட்ட வாழ்க்கையை இன்னும் துன்பப்பட வைக்கிறாங்க. இதை உலக வல்லரசுன்னு சொல்லி கொண்டு அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் தான் முடிவெடுக்க வேணும். ஆனால் அவருக்கு அட்வைஸ் அப்படி சொன்னாலும் அவருக்கு இருக்கிற ஆள் மாதிரி இல்லை ட்ரம்ப். அவர் விட்டுருவோம் தான் நினச்சது தான் சரின்ற மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அப்படியெல்லாம் செய்யலாம். ஒரு பெரிய உலக நாட்டு வல்லரசு ஜனாதிபதி இருக்கிறார். என்னோட அப்படி தான் நினச்சதெல்லாம் தண்டை வட்டு எடுத்துக்கணும்னா இந்த அழிவுகளை மக்கள்லாம் எதிர்கொள்ளணும். இப்போ அரபு நாடுகள் எல்லாமே பல நாடுகள் ஈரானுக்கு இப்போ ஆதரவாக வந்துருக்குங்க. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, ஒரு 9 மில்லியன் 10 மில்லியனுக்குள்ளான் ஜனங்கள் அங்கே இருக்குது. ஈரானில் 90லேருந்து 100 மில்லியன் ஜனம் இருக்குது. ஆனால் இந்த அது இங்கே இருக்கிற அரபு நாடுகள் வச்சுட்டா 425-23 மில்லியன் ஜனம். அவ்வளோ சனம் இருந்து இது ஒரு 9-10 மில்லியனுக்குள்ளே இருக்கிற ஒரு இதை கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேல் தான் ஒரு அரபில் இருக்கிற ராஜா மாதிரியும் மற்ற எல்லாம் அடிமை மாதிரியும் நடத்தி கொண்டு இருக்கிறார். கதையை பார்த்தா பெஞ்சமின் நெத்தன்யாஹு கதையை கேட்டால் அப்படித்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் வேண்ட இது இருக்குத்தானே, அதை என்னென்று அவமதிக்கிறது. வேண்ட நாட்டுக்கு ரமி உண்டு. அதே அமெரிக்கா சொல்லலாம் ஈரான் இப்படி செய்யுங்கோ அப்படி செய்யுங்கோ, இஸ்ரேல் சொல்லலாம் நீ இதை செய்ய அதை செய்யுங்க. அதை கண்டு ஒரு நாடு இருக்குது, உள்ள நாடு இருக்குது, அதை தாங்கள் முடிவெடுத்து செய்யலாம். இவே சொல்லலாம் அதை செய்யுண்டு. சும்மா ஒரு ஊருக்குள்ள சும்மா ஒரு சின்ன ஒரு ஊருக்குள்ளேயே அப்படி இப்படி சொன்னால் எல்லாரும் போகக்கூடிய வைக்கணும். அப்படி இருக்க ஈரானுக்கு நன்றி அமெரிக்கா சரி இஸ்ரேல் சரி அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். இவே முதல் இதன்றாண்டா இவே அணுகாயத்தை இவையெல்லாம் கைவிடவும் இல்லை. இவையெல்லாம் வச்சு கொண்டு ஈரானை அணுகாயத்தை கைவிடுங்கோ, பேச்சுவார்த்தைக்கு வாங்கோன்னு சொன்னால் என்னென்று போவாங்க. முதல் நீங்கள் நிறுத்துங்க. அணுகாயம் வச்சுக்கிறத நீங்கள் எல்லாத்தையும் அழியுங்க, அழைச்சி போட்டு ஒரு இரட்டை அணுகாயம் இல்லாமல் இருங்கோ. நீங்கள் மட்டும் வச்சுக்கொண்டு அவனை எல்லாரையும் வச்சுக்கிறவங்க எல்லாரையும் அதை அழியுங்கோ. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் கொண்டா என்னண்டு அது சரிப்பட்டு விராது. இதை மற்ற நாடுகள் யோசிக்கணும். போகிற போக்க பார்த்தால் மக்கள்லாம் பாதிக்கப்பட போகின்றார்கள். இது இவ்வளோ நாளைக்கு போகுமோ இன்னும் தெரியல. இப்போ ஒரு கிழமை முடிந்தது, இந்தியோட ஒரு கிழமை. அப்போ அடுத்த கிழமை தொடருமா இல்லை அடுத்த மாதமா இல்லை அடுத்த வருஷமா தெரியலை. இப்போ நாட்கள் இந்த போர் நாட்கள் கூட 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 மக்கள்கிட்ட பொருளாதாரம் தான் நாடுகிட்ட பொருளாதாரம் தான் பாதிக்கப்பட போகும். ஆனால் இதை மக்கள் எப்படி சந்திக்கப்படுறாங்கன்னு தெரியவில்லை. அப்போ இந்த போரை இவ்வளோ கூடிய சீக்கிரம் நிறுத்தி ஒரு சமாதான பேச்சுக்கு 2 நாடுகளையும் ஒரு வளமையான நிலைக்கு எல்லாம் கூடிய சீக்கிரம் திரும்ப போகணும். இது திரும்பலை என்று சொன்னால் கூடிய சீக்கிரம் பயங்கர பிரச்சனை எல்லா நாட்டுக்கும் வரத்தான் போகுது.
சீனா ரஷ்யா எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஈரான் பக்கம் தான் நிற்கிறோம். அப்போ இது ஒரு 3ஆம் உலகப் போராக துவங்க வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் வேறு நாட்கள் தான் தெரிய வரும். வேறு என்ன, மற்றொரு காணொலியில் சந்திப்போம். எதுவும் பிள்ளைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணவும். நன்றி, வணக்கம்.